உங்க கூடவே இருக்கணும், என்ன யாரும் பங்கு போட்டுக்க கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு. பரவாயில்லம்மா, உங்களையும் அப்பாவையும் அடையாளம் தெரிஞ்சுக்கிட்ட நாள்ல இருந்து நான் சந்தோஷமா தான் இருக்கேன். ஆர்ஃபனேஜ்ல இருக்கும்போது வேலை வேலைக்கு சாப்பாடு துணிமணி எல்லாம் கிடைக்கும். கிடைக்காதது ஒன்னே ஒண்ணு, பெத்தவங்களோட பாசம். அது கிடைக்கணும்னு தான் கடவுள் கிட்ட தினமும் வேண்டிப்பேன். தாய் பாசம் கிடைச்ச எனக்கு அப்பாவோட அன்பு தான் கிடைக்கல. கிடைக்குமா? நிச்சயம் கிடைக்கும். என்னைக்காவது ஒரு நாள் உன் அப்பா உன்னை தேடி வருவாரு. அந்த நாள் வரைக்கும் உனக்கு அப்பா அம்மா எல்லாமே நான் தான். உனக்கு எந்த குறையும் இல்லாம நான் பாத்துக்குவேன். என்னையா இது? நாம ஏதோ போகாத ஊருக்கு வழி தேடுறோமோன்னு தோணுது. என்ன சார்? பின்ன உனக்கு போன் வந்ததுன்னு சொன்னீங்க. நம்பரு 9380094725. 4 வருஷத்துக்கு முன்னாடி பூந்தமல்லி 4th கிராஸ் ஸ்ட்ரீட்ல குடியிருந்தார் ஜெயக்குமார்ங்கிறவர் வாங்கியிருக்கிற சிம் கார்டு. நீ சொன்ன நாளுக்கு அப்புறம் அந்த சிம் கார்டுல இருந்து இன்கமிங்கும் இல்ல, அவுட் கோயிங்கும் இல்ல, சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. அந்த ஜெயக்குமார் வீட்டை காலி பண்ணிட்டு போய் ரொம்ப நாள் ஆகுதான். அப்போ ராணியோட எந்த விவரமும் இல்லையா சார்? இல்ல. ஏயா தோபியாஸ், நீ சொல்ற மாதிரி அவ உயிரோட இருந்திருந்தா அவளை கடத்திட்டு போனது பணத்துக்காக இருக்காது. ஏன்னா பணம் கேட்டு யாரும் போன் எதுவும் பண்ணலையே. இல்ல சார், அப்படி ஏதாவது போன் வந்திருந்தா தேவராஜ் சார் முதல்ல என்கிட்ட தான் சொல்லுவார். அப்போ வேற ஏதோ காரணத்துக்காக கடத்திட்டு போயிருக்காங்க. ஏயா ஒருவேளை அவளே எங்கேயாவது ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பாளோ? அப்போ உங்களுக்கே சந்தேகம் வந்துருச்சா அவ எங்கேயோ உயிரோட இருக்கான்னு? என்னையா நீ குழப்பிக்கிட்டே இருக்க? ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. ஒருவேளை அவ உயிரோட இருந்தா வந்துருவா சார். நிச்சயமா அவ எங்க இருந்தாலும் தப்பிச்சு வந்துருவா.